السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிசாலத் கொடுக்கப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில முஅஜிஸாக்களை கொடுத்திருந்தார். அதில் மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு அற்புதமாக முஅஜிஸாவாக காலத்தில் அழியாத ஒரு அற்புதமாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்தார். அல் குர்ஆன் என்பது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஞாபகமும் அவர்கள் கொண்டு வந்த செய்தியும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழியாத ஒரு அற்புதமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை கொடுத்திருக்கிறார். இது போக இன்னும் பல முஅஜிஸாக்களை, அற்புதங்களை அல்லாஹ் தஆலா மிராக்கிள்களை கொடுத்திருந்தார். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவிலே மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கும் பைத்துல் மக்திஸிலிருந்து 7 வானங்களுக்கு மேலால் சென்று வந்த பயணம் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வைத்து காட்டிய மிக முக்கியமான அற்புதங்களில் ஒன்றுதான் அபூ ஜஹல் சொன்னார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள தயார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அபூ ஜஹல் கூட ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா மலையின் பக்கமாக சந்திரனை 2 துண்டுகளாக ஆக்கினான். இதை பார்த்து அபூ ஜஹல் சொன்னான், சஹரனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சூனியம் செய்து விட்டார் என்று சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஒரு கல்லை கண்டிருக்கின்றேன், அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது, அப்படிப்பட்ட கல்லை கூட நான் பார்த்திருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் பல அற்புதங்களை நாம் பார்க்கலாம். மலை தேடி தொழுத ஹதீஸ்களை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தார்கள். முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மக்களுக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது, மக்கள் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், துஆ செய்யுங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மலை தேடி துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், மலைக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தவுடன் மலையை சுமந்த மேக கூட்டங்கள் வந்தன, மழை பொழிய ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருக்கின்றார்கள். மிம்பரிலே இருக்கும் பொழுது மழை தண்ணீர் நபியுடைய முகத்தில் வடிந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு வாரம் செல்கின்றது. ஒரு வாரத்துக்கு பின்னால் ஒருவர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது, மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டு விட்டன, மழையை எமக்கு பாதகமாக ஆகாதவாறு துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை சார்பானதாக ஆக்கிவிடு, எங்களுக்கு பாதகமானதாக ஆக்கி விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எந்த அளவுக்கு நிலைமை மாறியது என்றால் மக்கள் வீதியிலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பயணம் செய்ததை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பர் ஈத்தம் குற்றியினால் செய்யப்பட்டிருந்தது. திடீரென்று மிம்பர் மாற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய மிம்பரிலே ஏறிவிட்டார்கள், குத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். பழைய அந்த ஈச்சம் குற்றி மிம்பரில் இருந்து ஒரு அணுகல் சப்தம் கேட்டது. சஹாபாக்களுக்கும் இந்த சப்தம் கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வந்து அந்த ஈத்தம் குற்றியிலே கையை வைத்தார்கள். அதன் சப்தம் அடங்கியது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார்கள், சுப்ஹானல்லாஹ், நபியுடைய அன்பை ஒரு ஈத்தம் குற்றியும் காட்டியது. நபியுடைய உம்மத்தாகிய நாம் நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை காட்டக்கூடாதா? அவர்கள் மீது நாம் எமது காதலை காட்டக்கூடாதா என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக முக்கியமான ஒரு முஅஜிஸா தான் குறைவான உணவை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது, 10 பேருக்கு கூட போதாத உணவு கிட்டத்தட்ட 3000 சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள், உணவு அப்படியே இருந்தது என்று புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. 10 பேருக்கு கூட போதாத உணவு 3000 சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள், உணவு அப்படியே இருந்தது என்று புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வுது செய்வதற்காக வேண்டி பாத்திரத்திலே தனது கையை நுழைவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபியுடைய விரலில் இருந்து தண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு என்றால் 300 சஹாபாக்கள் அந்த நபியுடைய வுது செய்த பாத்திரத்திலே வுது செய்ததை ஹதீஸ்களிலே, சஹீஹான ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல அற்புதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமான பல விடயங்களை வஹீயின் மூலம் அறிவித்தார்கள். எப்படி சொன்னார்களோ அப்படியே நடந்தது. முஸ்லிம் அல்லாத சில மனிதர்கள் இப்படி கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள், அப்படியே அதே இடத்திலே வைத்து கொல்லப்பட்டார்கள். சில சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை அநியாயக்காரர்கள் கொல்வார்கள் என்றார்கள், அப்படியே கொல்லப்பட்டார்கள். சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ அடையாளங்களை, கியாமத்துடைய அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி சொன்னார்களோ அப்படியே நடந்திருக்கின்றது. இவைகள் அனைத்தும் எமது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல் என்பதற்கு அல்லாஹ் எமக்கு தந்த மிகப்பெரிய மிரேக்கிள்களாக, முஅஜிசாக்களாக இருக்கின்றது. நாம் முஅஜிசாக்களை பார்த்து நம்பக்கூடிய கூட்டம் கிடையாது. எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, அல் குர்ஆனை நாம் பார்க்கவில்லை, எம்மை படைத்த அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை. பார்க்காமல் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைமுகமாக நாம் கண்ணால் காணாத விடயங்களை நம்பக்கூடியவர்கள் தான் நபியுடைய உம்மத்தாகிய நாம இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையிலே நேசித்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.